نستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما வார்த்தைகளில் சத்தியமான வார்த்தை அல்லாஹ்வினுடைய கலாம் அல் குர்ஆன் என்றும் வழிகாட்டல்களில் நேர்த்தியான வழிகாட்டல் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிச் சென்ற வழிகாட்டல்கள் வழிமுறைகள் என்றும் காரியங்களில் மிக மோசமானவை மார்க்கம் என்கிற பெயரில் உண்டு பண்ணப்பட்ட பிதாத்துகள் அனைத்தும் வழிகேடுகள் யாவும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்கிற அந்த ஹதீஸை இந்த ஜும்மா பிரசங்கத்தின் ஆரம்பத்தில் உங்கள் சிந்தனைகளில் பதிகின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாழுகின்ற சொற்ப வாழ்க்கையில் முடியுமானவரை படைத்த ரபுல் ஆலமீன் அல்லாஹுவை அஞ்சி வழிபட்டு நடந்து கொள்ளும்படி என்னையும் உங்களையும் உபதேசித்துக் கொள்கிறேன். இன்றைய இந்த ஹுத்பா பிரசங்கத்தில் நேசம் என்கிற ஒரு தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது, தேர்வு செய்து தரப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் மனிதர்கள் ஏதோ ஒன்றுக்கு ஏங்குகிறார்கள் என்று சொன்னால் அது நேசத்துக்குத்தான் ஏங்குகிறார்கள், அது அன்புக்குத்தான் மனிதர்கள் ஏங்கி தவிக்கிறார்கள். பொதுவாக சொல்லுவார்கள், அன்பொன்றுதான் இங்கு அனாதை, நேசம் ஒன்றுதான் இங்கு அனாதை என்று சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அன்பு நேசம் என்கிற பகுதியை எடுத்துக்கொண்டால் அது அல்லாஹ்வினுடைய அருட்கொடை. அல்லாஹு தஆலா தான் மனிதர்களுக்கிடையில் நேசத்தை வளர்க்கிறான். மனிதர்களுக்கிடையில் நேசத்தை, அன்பை அல்லாஹு தஆலா தான் உண்டாக்குகிறான். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், லவ் அன்ஃபக்த மாஃபில் அர்தி ஜமீஆ, நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையையும் செலவு செய்தாலும் மா அல்லஃப்த பைன குலூபிஹிம், அவர்களது உள்ளங்களுக்கிடையில் பரிவை உங்களால் ஏற்படுத்த முடியாது. வலாக்கின்னல்லாஹ அல்லஃப பைனஹும், நிச்சயமாக அவர்களுக்கிடையில் பரிவையும் நேசத்தையும் அல்லாஹ் தான் ஏற்படுத்தினான். இன்னஹு அஸீஸுன் ஹக்கீம், நிச்சயமாக அல்லாஹு தஆலா மிகைத்தவனாகவும் ஞானமுள்ளவனாகவும் இருக்கின்றான் என்பதாக சூரா அன்ஃபாலில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் எப்பொழுதும் நாம் வாழுகின்ற சமூகத்தில்
நாம் சந்திக்கின்ற சக மனிதர்களை நேசத்தோடு அணுக வேண்டும், அன்போடு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் அதனை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. எந்த அளவுக்கு இஸ்லாம் நேசத்தை பேசுகிறது என்று சொன்னால், நேசத்தை ஈமானினுடைய குறியீடாக இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறது. சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு செய்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ததுகுலூனல் ஜன்னத ஹத்தா துமினு, நீங்கள் ஈமான் கொள்ளுகின்ற வரைக்கும் சுவனம் நுழைய மாட்டீர்கள். நீங்கள் சுவனம் நுழைய வேண்டுமாக இருந்தால் உங்களது ஈமான் எக்யூரேட்டாக சரியாக இருக்க வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலா துமினு ஹத்தா தஹாப்பு, நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்காத வரைக்கும் ஈமான் கொண்டவர்கள் ஆகிவிட மாட்டீர்கள். நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்காத வரைக்கும் முஃமின்களாகிவிட மாட்டீர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக நேசம் என்பது ஈமானினுடைய குறியீடு, நேசம் என்பது ஈமானினுடைய அடையாளம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள், அவலா அதுல்லுக்கும் அலா ஷை இதா ஃபஅல்துமூஹு தஹாபப்தும் அஃஷுஸ் ஸலாம பைனக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கிடையில் நேசத்தை வளர்க்கக்கூடிய ஒரு பகுதியை நான் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள், உங்களுக்கிடையில் சலாத்தை பரப்பிக்கொள்ளுங்கள், உங்களுக்கிடையில் சலாத்தை பரப்பிக்கொள்ளுங்கள். அது உங்களது நேசத்தை சீர் செய்யும், உங்களிடையிலான நேசத்தை அது வளர்க்கும் என்பதாக இஸ்லாம் எங்களுக்கு கட்டளையிடுகிறது, இஸ்லாம் எங்களுக்கு உபதேசம் செய்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் சக மனிதனுக்கு கொடுக்க முடியுமான மிகப்பெரிய விடயம் நம்பிக்கை. பகைமையில் நம்பிக்கை பிறக்காது, நேசத்தில் தான் நம்பிக்கை பிறக்கும். நேசமாக சக மனிதர்களோடு நாம் நடந்து கொள்வதற்கான முயற்சிகளை இந்த வாழ்க்கையிலே எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், பெரும்பாலும் மனிதன் மனநலம் பாதிக்கப்பட்டவனாக, மனநலம் குன்றியவனாக மாறுகின்ற இடம் கூட நேசம்தான். நேசம் மறுக்கப்படுகின்ற பொழுது ஒரு மனிதன் எவ்வளவுதான் அவனிடத்தில் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் தான் எதிர்பார்க்கின்ற நேசம் இந்த சமூகத்திலிருந்து கிடைக்காவிட்டால் அவன் மனநல ரீதியாக பாதிக்கப்படுகிறான். அதே மாதிரி இன்றைக்கு பிளாக்மெயில் பண்ணப்படக்கூடிய மிகப்பெரியதொரு பகுதியாக நேசம் இருக்கிறது. ஒருவரை பிளாக்மெயில் பண்ண வேண்டுமாக இருந்தால் அவர் நேசத்தோடு பெற்றெடுத்த அன்பு காட்டி வளர்க்கின்ற ஒரு குழந்தையை கடத்திவிட்டால், கடத்திவிட்ட ஒரு ஃபோன் கால், உங்களது பிள்ளையை கடத்தி இருக்கிறேன், இவ்வளவு பணம் தர வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது, இருக்கின்ற எல்லா சொத்துக்களை கொடுத்தேனும் நான் நேசிக்கின்ற அந்த குழந்தையை மீட்க வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைக்கிறான். நேசம் அவ்வளவு முக்கியமானது, நேசம் அவ்வளவு கனதியானது. எனவே இந்த நேசத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் யாரையும் நேசத்தை விட்டு புறக்கணிக்க முடியாது. புறக்கணிப்பின் வலி கொடியது, அது எந்த வயதில் சந்தித்தாலும் சரி. மறுக்கப்படுகின்ற நேசத்தினூடாக வருகின்ற வலி அதைவிட கொடியது எதுவும் இல்லை என்பதை நாம் உணர்வு ரீதியாக, அனுபவ ரீதியாக இந்த வாழ்க்கையிலே கண்டிருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் வேண்டுமானால் சம்பவங்களும் நிகழ்வுகளும் காரணங்களும் வித்தியாசப்படும். ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் நாம் அன்பை விட்டு தூரமாக்கப்படுகிறோமோ, சரியாக எம்மீது தரப்பட வேண்டிய அன்பு கிடைக்காமல் இருக்கிறதோ, தட்டி பறிக்கப்படுகிறதோ என்பதாக நாம் நினைத்து கொள்வதுண்டு. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா எல்லா இடங்களிலும் நேசத்தை முன்னிலைப்படுத்தித்தான் பேசுகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா முதிய வயதை அடைந்த பெற்றோர்களை பற்றி பேசுகின்ற பொழுது அவர்களுக்கு எப்படி உபகாரம் செய்ய வேண்டும் என்கிற கட்டளையை சொல்லுகின்ற பொழுது அல்லாஹு தாலா சொல்கிறான், வஹ்ஃபித் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா,
இரக்கத்தின் இறகுகளை அவர்களுக்கு தாழ்த்தி கொடுப்பீராக. நேசத்தின் இறகுகளை அவர்களுக்கு தாழ்த்தி கொடுப்பீராக. நேசத்தோடு நடந்து கொள்ளுங்கள், அன்போடு நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் நிறைய மாதம் உங்களது வயோதிப தாய்மார்களுக்கு காசு பணம் கொடுக்க வேண்டியதை தாண்டி அவர்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது அந்த நேசம்தான். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வயதுகளிலும் ஏதோ ஒரு விதத்தில் நாம் இன்றைக்கு ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய நேசத்தை பறித்து கொண்டே இருக்கிறோம். அல்லது நான் என்னுடைய சந்தோஷம், என்னுடைய மகிழ்ச்சி, எனக்கு இருக்கக்கூடிய வட்டம் அன்பாக இருக்க வேண்டும், நேசமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமே தவிர என் மூலமாக எனது குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறதா, நான் அவர்களுக்கு காட்ட வேண்டிய நேசத்தை சரியாக கொடுத்திருக்கிறேனா, எனது பிள்ளைகளோடு நான் சரியாக நேசம் காட்டுகிறேனா என்பதை நாம் கேள்வியாக எமது மனசாட்சிகளிடம் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு அல்லாஹு தாலா நேசத்தை வலியுறுத்தி பேசுகிறான் என்று சொன்னால், நபிக்கு அல்லாஹு தாலா கட்டளையிடுகிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. அவர்களிடத்தில் சொல்லுங்கள், நான் செய்கின்ற இந்த அழைப்பு பணிக்காக எந்த விதமான காசு பணத்தையும் உங்களிடமிருந்து நான் கேட்கவில்லை. நான் கேட்பதெல்லாம் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, நெருங்கியவர்களிடத்தில் நேசமாக நடந்து கொள்ளும்படி தான் கேட்கிறேன். நெருங்கியவர்களிடம் அன்போடு இரக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்பதாகத்தான் கேட்கிறேன் என்று நபியே நீர் அந்த மக்களுக்காக சொல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா கட்டளையிடுகிறான். எனவே நாம் நேசமிக்கவர்களாக இருக்க வேண்டும். முஃமின்கள் நேசம் விடயத்தில் கோட்டை விடக்கூடியவர்களாக அல்லது வறண்டு போன உள்ளத்தோடு நாம் இருக்க முடியாது. ஆன்மீக வறுமையில் இருக்கின்றவர்களிடத்தில் வேண்டுமானால் நேசத்தை விட்டு தூரமாகியவர்களாக இருக்கலாம். ஆனால் உண்மையான முஃமின் எப்பொழுதும் நேசத்தோடு நடந்து கொள்வான், எப்பொழுதும் அன்போடு பரிவோடு நடந்து கொள்வான். அன்பிற்குரிய சகோதரர்களே, குடும்பம் சார்ந்த இடத்தில் நாம் இந்த நேசத்தை சரியாக பிரயோகிக்கிறோமா, அல்லது உணர்வுகளில் நேசம் எங்களிடத்தில் வெளிப்படுகிறதா? இன்றைக்கு எல்லாவற்றிலும் நாம் சடமான ஒரு வாழ்க்கை வாழ பழகப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், குர்ஆன் ஒரு அழகான சம்பவத்தை பேசுகிறது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சம்பவம் எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அவர் ஒரு இறை தூதரா? இல்லை. அவர் ஒரு நபியா? இல்லை. ஆனால் அல்லாஹு தாலா குர்ஆனில் தனித்துவமான ஒரு சூறாவை வைத்திருக்கிறான், சூரா லுக்மான். அதே மாதிரி லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை அல்லாஹு தாலா தனித்துவமாக லுக்மான் இப்படி அவரது மகனுக்கு உபதேசம் செய்தார் என்கிற ஒரு பகுதியை பேசுகிறான். ஆனால் இதிலே நாம் நுணுக்கமாக பார்க்க வேண்டிய ஒரு பகுதியை அல்லாஹு தாலா சொல்லித் தருகிறான். நுணுக்கமாக நாம் இந்த பகுதியை பார்க்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஏன் அல்லாஹு தாலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தை தனித்து சொல்கிறான் என்று சொன்னால், குர்ஆனில் வேறெந்த சூறாவிலும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றிய எந்த வசனங்களும் இல்லை, லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றிய எந்த வரலாறும் இல்லை. அல்லாஹு தாலா சூரா லுக்மானில் ஏன் தனித்து பேச வேண்டும்? காரணம், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவரது குழந்தையோடு உட்கார்ந்தார், அவரது குழந்தைக்காக வேண்டி நேரத்தை கொடுத்தார், குழந்தையை அன்போடு அரவணைத்து பேசினார், அன்பு மகனே என்று இரக்கமாக அனுசரித்து அந்த பிள்ளைக்கான அட்வைஸை கொடுத்தார், குவாலிட்டியான டைமை அந்த குழந்தையோடு ஸ்பெண்ட் பண்ணினார். அல்லாஹு தாலா அடையாளப்படுத்துகிறான். அல்லாஹு தாலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றை அல் குர்ஆனில் தனியாக அறிமுகப்படுத்துகிறான். நானும் நீங்களும் இன்றைக்கு இருக்கின்ற இந்த டிஜிட்டல் யுகத்தில் எமது உறவுகளுக்கிடையிலான நேசம் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறது? கருவிகள் எங்களது தேவைகளுக்காக பயன்படுத்த வேண்டும், ஆனால் பெரும்பாலும் கருவிகள் தான் எங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. எங்களுக்கு கிடைக்கின்ற முக்கியமான நேரங்களை நாம் ஸ்மார்ட் போன்களிலே செலவழிக்கிறோம். நாம் எமது குழந்தைகளோடும் மனைவியோடும் இருக்க வேண்டிய, பேச வேண்டிய நல்ல நினைவுகள் எல்லாம் இன்றைக்கு நாம் தொலைத்து விட்டோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், எவ்வளவோ காலங்களுக்கு பின்னால் குடும்பமாக சேர்ந்திருக்கிற நிகழ்வுகளில் கூட எமது கைகளும் ஸ்மார்ட் போனும்
அதனை செல்ஃபி எடுப்பதற்கும் புகைப்படம் எடுப்பதற்கும் முனைகிறதே தவிர இது ஒரு நல்ல நினைவு, இது ஒரு நல்ல நிகழ்வு, இந்த நினைவுகளை மனதில் நான் ஆழமாக சேமிக்க வேண்டும் என்கிற உணர்வு எங்களிடத்தில் அப்படியே மங்கி போயிருக்கிறது. நேரிலே பேசுவதே குறைந்து போயிருக்கிறது. ஒரு குடும்பத்தில் 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு வெள்ளிக்கிழமைக்கு எல்லோரும் தாயின் வீட்டுக்கு வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். வந்தால் கூட அவர்களுக்கிடையில் கதைத்துக் கொள்கிறார்களா என்று சொன்னால் இல்லை. ஒரு சோஃபாவில் ஒரு மூலையில் ஒரு சகோதரர் போனோடு நிற்கிறார், இன்னொருவர் போனோடு நிற்கிறார். இப்படி 5 பேரும் அவர்கள் தனித்தனியாகத்தான் இருக்கிறார்கள், தனிமையில் தான் இருக்கிறார்கள். நிஜ உலகத்தில் வாழ்வதை விட டிஜிட்டல் உலகத்தில் வாழ வேண்டும் என்பதையே விரும்புகிறார்கள். எவ்வளவுதான் அருகில் இருப்பவர்களோடு ஆதரவாக பேச வேண்டும் என்று நினைத்தாலும் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு எங்களுடைய மனது ஒரு ரீல்ஸை பார்க்க வேண்டும் அல்லது இதனை சேமிக்க வேண்டும், போட்டோவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அதனை அப்லோட் பண்ணுவதிலும் அதனை ஏனையவர்களோடு ஷேர் பண்ணுவதிலும் அதற்கு எத்தனை லைக் வருகிறது, எத்தனை கமெண்ட் வருகிறது என்று எங்கோ இருக்கக்கூடிய உறவுகளினுடைய திருப்தியை தேடுகிறோமே தவிர பக்கத்தில் இருப்பவர்கள் இவர்கள், எங்களோடு வளர்ந்தவர்கள் இவர்கள், நான் பெற்ற பிள்ளை இவர்கள், இவர்களோடு நான் எந்த அளவுக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறேன் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நேசத்தை விட்டு நாம் தூரமாகிக் கொண்டே இருக்கிறோம். எங்களுக்கு வயதான காலத்தில் இப்படி ஒரு சமூகம் வளர்க்கப்பட்டால், எல்லோரும் ஸ்மார்ட் போன் என்கிற டிஜிட்டல் யுகத்தில் வளர்க்கப்பட்டால் உணர்வுகளை விட கருவிகளின் பக்கம் ஆசை கொள்ளக்கூடிய ஒரு சமூகம், ஒரு எதிர்கால தலைமுறை எமது வீடுகளில் இருந்து உருவாக்கப்பட்டால், நீங்கள் வயோதிப வயதை அடைந்து தள்ளாடுகின்ற வயதுக்கு வர வேண்டிய அவசியமில்லை. அதற்கு முன்னால் உங்களை வீட்டிலிருந்து துரத்தி விடுவார்கள், அதற்கு முன்னால் வீட்டை விட்டு உங்களை அப்புறப்படுத்தி விடுவார்கள். காரணம், அவர்களுக்கு உணர்வு ரீதியான பிணைப்பை நாம் கொடுக்கவில்லை, அவர்களுக்கு உணர்வு ரீதியான ஒரு இணைப்பை நாம் எமது வீடுகளில் ஏற்படுத்தவில்லை. வெறுமனே அவர்களுக்கு நாம் கருவிகளோடு பழகுகின்ற ஒரு பழக்கத்தை தான் ஏற்படுத்தி விட்டோம். கருவி உடைந்து விட்டால் இன்னொரு கருவியை வாங்கிக் கொள்ளலாம் என்கிற சிந்தனையில் வளர்க்கப்பட்டு விட்டார்கள். உங்களையும் அப்படித்தான் பார்ப்பார்கள், என்னையும் அப்படித்தான் பார்ப்பார்கள். இது வீட்டுக்கு உதவாத கேஸ் என்று ஒதுக்கி விடுவார்கள். கொஞ்சம் தள்ளாடுகின்ற வயதுக்கு வந்தாலும் இது இருக்க வேண்டியதல்ல, போக வேண்டியது என்கிற முடிவுக்கு அவர்களே வந்து விடுவார்கள். அப்படி கருவிகளோடு ஒரு சமூகத்தை நாம் கட்டியெழுப்பிக் கொண்டிருக்கிறோம். கருவிகளுடனான அல்லது ஸ்மார்ட் போன்களுடனான ஒரு சமூகத்தை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். சிறிய வயதில் அழுதுவிட்டால் நாம் போனை கொடுக்கிறோம். அந்த குழந்தை அழுவதினூடாக உங்களது பாசத்தை எதிர்பார்க்கிறது, உங்களது நேசத்தை எதிர்பார்க்கிறது. நீங்கள் அருகில் வர வேண்டும், தட்டி கொடுக்க வேண்டும், தடவ வேண்டும், அணைக்க வேண்டும், முத்தமிட வேண்டும். இப்படி ஒரு குழந்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பொழுது இல்லை, கருவிதான் உன்னை வளர்க்கும் என்று பச்சிலம் வயதில் 3 வயதில் 4 வயதில் ஸ்மார்ட் போனை கொடுக்கிறோம். எல்லா வீடுகளிலும் கொடுக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, குழந்தைகள் அதிகமாக கார்ட்டூனை ஏன் ஆசை கொள்கிறார்கள்? கார்ட்டூனின் பக்கம் வர வேண்டும், பார்க்க வேண்டும் என்று ஆசை கொள்கிறார்கள். ஒன்றுமில்லை, குழந்தைகள் சிறு வயதில் இருக்கின்ற பொழுது அந்த குழந்தைகளுக்கு நிறைய நேசம் தேவை. வீட்டில் இருக்கின்ற வாப்பா பேச வேண்டும், வீட்டில் இருக்கின்ற உம்மா பேச வேண்டும், சகோதரர்கள் பேச வேண்டும் என்பதை குழந்தை எதிர்பார்க்கிறது. அந்த டைமை குழந்தை எதிர்பார்க்கிறது. அப்படியான நேரத்தை கொடுக்க மறுக்கிற பொழுது குழந்தை கார்ட்டூனின் பக்கம் செல்கிறது. காரணம் என்ன? வீட்டில் பேச வேண்டிய வாப்பா பேசுவதில்லை, பேச வேண்டிய உம்மா பேசுகிறார் இல்லை, பேச வேண்டிய உறவுகள் யாரும் கதைப்பதில்லை. கார்ட்டூனிலே நாய் பேசுகிறது, பஸ் பேசுகிறது, கார் பேசுகிறது, இன்னும் உள்ள சடப்பொருட்கள் எல்லாம் பேசுகிறது. குழந்தை ஆர்வம் கொள்கிறது. அதற்கு தேவை பேச்சு. யாரேனும் பேச வேண்டும், யாரேனும் கதைக்க வேண்டும், யாரேனும் அதனை சுவாரஸ்யப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்கிற விடயத்தை குழந்தை எதிர்பார்க்கிறது. அந்த விடயத்தை நாம் எமது வீடுகளில் கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாளைய தலைமுறையினர்கள் உங்களை ஒரு மூலையில் வைத்து விடுவார்கள். எந்த ஒரு இடத்துக்கும் செல்லா காசாக உங்களையும் என்னையும் பயன்படுத்த போகிறார்கள். எனவே இந்த நிலையிலிருந்து நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அதே மாதிரி இன்றைக்கு வளருகின்ற குழந்தைகளிடத்தில் நிறைய சிதறல்கள் இருக்கின்றன. காரணம், நாம் பண்பாக அரவணைப்பாக நேரத்தை கொடுத்து அவர்களை வளர்க்காமல் விட்டதன் விளைவு. சிறுவயதிலேயே, குழந்தை பருவத்திலேயே ஸ்மார்ட் போன் உன்னை வளர்க்கும் என்று நாம் நம்பியது இன்றைக்கு குழந்தைகள் திசை மாறி போவதற்கு மிகப்பெரிய காரணியாக இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அதே மாதிரி நாம் எமது குழந்தைகளை நேசிக்கிறோம். எமது வீட்டிலே இருக்கக்கூடிய உறவுகளை நாம் ஆழமாக நேசிக்கிறோம். அதிலே இன்னொரு பகுதி இருக்கிறது.
எனக்கு எப்படி வலிக்குமோ அதே மாதிரி சக மனிதனுக்கும் வலிக்கும் என்கிற உணர்வு என்னிடத்தில் வர வேண்டும். எனக்கு எப்படி ஒரு கண்ணீர் கனதியாக இருக்கிறதோ அதே மாதிரி சக மனிதனுக்கு வீட்டுக்குள் வெளியே ஒருவருக்கும் அந்த கண்ணீர் அப்படி கனதியாகத்தான் இருக்கும் என்பதை நாம் நினைக்க வேண்டும். நாம் கொள்கின்ற நேசத்தின் காரணமாக, நாம் கொள்ளுகின்ற இரக்கத்தின் காரணமாக எமது குழந்தைகளுக்கு நாம் பைக்கை வாங்கி கொடுக்கிறோம் அல்லது ஏதோ ஒரு வாகனத்தை வாங்கி கொடுக்கிறோம். அந்த குழந்தை மகிழ்ச்சியின் எல்லைகளை தாண்டி திசை மாறி தலைகால் புரியாமல் அந்த பைக்கிலே ஓட்டிச் செல்கிறது. ஓட்டிச் சென்று யாரோ ஒருவரை மோதி மரணித்து விட்டால் நேசத்துக்குரிய ஒருவரை ஒரு குடும்பம் இழந்து விடப் போகிறது. நேசத்துக்குரிய ஒருவரை ஒரு குடும்பம் இழந்து விடப் போகிறது. அப்படி இழந்ததன் வலி அவர்களுக்கு தெரியும். அந்த வலி அவர்களுக்கு எப்படியோ அப்படித்தான் எங்களுக்கும் அந்த வலி என்று உணர வேண்டும். அதே மாதிரி நீங்கள் நேசிக்கின்ற பிள்ளை, அந்த பிள்ளைக்கு பக்குவம் இல்லாத வயதில் நீங்கள் வாங்கி கொடுக்கின்ற மோட்டார் சைக்கிள் நாளைக்கு அவனே மோதி மரணித்து விட்டால் அந்த வலியை நீங்கள் காண்பீர்கள். இதுவரைக்கும் செய்திகள் எங்கோ ஒரு மூலையில் இருந்து கிடைப்பதால் அவை வெறும் தகவல்கள் மட்டும்தான் எங்களுக்கு. ஆனால் எமது வீட்டுக்குள் நடக்கின்ற பொழுது அதனுடைய வலி அவ்வளவு கனதியானது. அந்த வலியை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. எனவே எங்களிடத்தில் நாம் எப்படி நேசமாக நடந்து கொள்கிறோமோ அதே மாதிரி சக மனிதனோடும் நாம் நேசமாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நாம் பாதிப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது. எனக்கு என்ன லாபம் என்பதை யோசிக்கிற நாம் அடுத்தவனுக்கு என்ன பாதிப்பு என்பதை மறந்தே விடுகிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே நாம் இந்த விடயத்தில் ஆழமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி எமது வீடுகள், குறிப்பாக நான் திரும்ப திரும்ப அடையாளப்படுத்துகின்ற இடம் வீடுகள், எமது வீடுகளை நேசம் பொங்குகின்ற இடமாக உருவாக்கி கொள்ள வேண்டிய பொறுப்பு தந்தைமாருக்குத்தான் இருக்கிறது. நேசத்தோடு சம்பந்தப்பட்ட வீடுகளாக எமது வீடுகளை உருவாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு வீட்டிலே இருக்கக்கூடிய ஆண்களுக்குத்தான் இருக்கிறது. ஏனென்றால் உங்களைத்தான் அல்லாஹு தாலா அதிகாரமிக்கவர்களாக படைத்திருக்கிறார். உங்களைத்தான் அல்லாஹு தாலா அதிகார வர்க்கமாக படைத்திருக்கிறார். எனவே ஒரு நேசத்துக்கென்று அளவீடு இருக்கிறது, நேசத்துக்கான ஒரு அளவு இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் நேசத்தை எந்த அளவில் கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நேசம் சார்ந்து பல விடயங்களை குடும்பம் சார்ந்து அல்லாஹு தாலா பேசியிருக்கிறான். ஃபிரௌனுடைய சம்பவத்தை எடுத்து பாருங்கள். எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்று விடுவேன் என்று நினைத்து கொண்டிருந்த ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை காண்கின்ற பொழுது ஒரு இரக்கத்தின் காரணமாக வீட்டிலே வளர்க்க ஆரம்பிக்கிறான் என்று சொன்னால், இரக்கம் அவ்வளவு மேன்மையானது, நேசம் அவ்வளவு அலாதியானது. எனவே நேசம் கொள்ளக்கூடியவர்களாக நாம் எமது வாழ்க்கையிலே வாழ்ந்து எமது அடுத்த தலைமுறையினர்களை உணர்வு ரீதியாக சங்கமித்த ஒரு சமூகமாக உருவாக்க வேண்டிய மிகப்பெரியதொரு பொறுப்பு எங்கள் அனைவருக்கும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா அல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வமன் வாலாஹு இலா யௌமித்தீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நேசத்தோடு நாம் வாழ வேண்டும். எங்களது குடும்பங்களுக்கிடையில், உறவுகளுக்கிடையில், சக மனிதர்களுக்கிடையில் உணர்வு ரீதியாக நேசத்தோடு நாம் பழக வேண்டும். எந்த விதமான காழ்ப்புணர்ச்சிகளையும் கொண்டு சக மனிதர்களை நாம் பார்க்கவே கூடாதென்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு அழகாக வழிகாட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாள் நெருங்குகின்ற பொழுது ஏற்படக்கூடிய சில ஃபித்னாக்களை பற்றி எதிர்வு கூறினார்கள். அப்படியான ஃபித்னாக்களை சந்திக்கின்ற நீங்கள் அந்த ஃபித்னாவிலிருந்து வெளியே வர வேண்டுமாக இருந்தால் ஒரு அழகான வழிகாட்டலை சொன்னார்கள். வல் யாதி இலன் நாஸ் அல்லதி யுஹிப்பு அன் யுக்தா இலை. அப்படியான சோதனைகளை சந்திக்கிற நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால்,
எப்படி சக மனிதன் உங்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்கள் ஏனைய மனிதர்களோடும் நடந்து கொள்ளுங்கள். அதுதான் அந்த பிரச்சனைகளில் இருந்து உங்களை காக்கின்ற ஆயுதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். எனவே நாம் சந்திக்கின்ற சகல தரப்புகளிடத்திலும் நாம் எங்களோடு எப்படி அவர்கள் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்படியே அவர்களோடும் நாம் நடந்து கொள்ள வேண்டும். வரலாற்றில் நாம் இந்த நேசம் சம்பந்தமான பல அழகான செய்திகளை படிக்கிறோம். அதிலும் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது சம்பவம் ஒரு அழகான சம்பவமாகும். எப்படி நேசத்துக்காக ஒரு குடும்பம் வாழ்ந்திருக்கிறது என்பதற்கு மிகப்பெரியதொரு உதாரணம். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மக்காவில் இருக்கின்ற பொழுது அபுல் ஆஸ் இப்னு ரபீஆ என்கிற ஒரு மனிதரை திருமணம் செய்கிறார்கள். அதற்கு பின்னால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தெரிவு செய்யப்படுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபி என்று சொன்னவுடனேயே ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த தருணத்தில் அவருடைய கணவர் வீட்டிலே இருக்கவில்லை. கணவர் வீட்டுக்கு வருகின்ற பொழுது ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன், நீங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த கணவர் சொன்னார், நான் இஸ்லாத்துக்கு வரமாட்டேன், மனைவியினுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவனாக வாழ்வதற்கு எனக்கு இஷ்டமில்லை என்று சொன்னார். அதற்கு பின்னால் பத்ர் யுத்தம் நடக்கிறது. பத்ர் யுத்தத்திலே குறைஷிகளின் சார்பாக, காஃபிர்களின் சார்பாக அபுல் ஆஸ் என்கிற ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவர் கலந்து கொள்கிறார். பத்ர் யுத்தத்திலே சிறைபிடிக்கப்படுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டளை இட்டார்கள், இந்த கைதிகளில் யாரேனும் விடுதலை பெற்று செல்ல வேண்டுமாக இருந்தால் அவர்கள் அதற்கு பகரமாக மாற்றீடாக பணத்தையோ பொருளையோ கொடுத்துவிட்டு விடுதலை பெற்று செல்லலாம். மக்காவிலே ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறார்கள். உடனே இந்த செய்தியை கிடைக்கப் பெறுகிற ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா தன்னிடத்தில் இருந்த ஒரு முத்து மாலையை அப்படியே கொடுத்து அனுப்பினார்கள் கணவரை விடுதலை செய்யும்படி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாலையை பார்த்துவிட்டு அழுதார்கள். சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள், இது ஹதீஜாவுடைய முத்து மாலை, இது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மாலை, அவர் கிஃப்டாக மகள் ஸைனபுக்கு கொடுத்த மாலை. அந்த மாலையை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அனுப்பி இருக்கிறார். இந்த மாலையை திருப்பி கொடுத்து, ஸைனபுக்கே திருப்பி கொடுத்து, அபுல் ஆஸை நான் விடுதலை செய்து விடட்டுமா என்று சஹாபாக்களை கேட்டபொழுது சஹாபாக்கள் யாரும் மறுப்பு தெரிவிக்கவில்லை. அப்படியே அவர்கள் விடுதலை செய்து அனுப்பப்படுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு கண்டிஷன், இதற்கு பின் உங்களுக்கு ஸைனபோடு வாழ முடியாது, நீங்கள் மக்காவுக்கு சென்று ஸைனபை திருப்பி அனுப்ப வேண்டும் மதீனாவுக்கு. அபுல் ஆஸ் என்கிற அந்த மனிதர் அப்படியே மக்காவுக்கு வருகிறார். கணவர் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் தான் விடுதலை பெற்று வந்ததாகவும், உங்களது தந்தை உங்களை என்னிடத்திலிருந்து பிரித்து திரும்ப மதீனாவுக்கு அனுப்பும்படியும் கேட்டிருக்கிறார், நீங்கள் மதீனாவுக்கு செல்லுங்கள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா கணவரை பிரிந்து பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு மதீனாவுக்கு செல்கிறார்கள். திரும்ப ஒரு முறை அபுல் ஆஸ் அவரது வியாபார கோஷ்டியோடு பொருட்களை எடுத்து வருகின்ற பொழுது அந்த பொருட்களை மதீனாவில் இருந்த சஹாபாக்கள் பிடிக்கிறார்கள். உடனே அபுல் ஆஸ் என்கிற மனிதர் தப்பி ஓடிப்போய் மதீனாவிலே இருந்த ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டிலே தஞ்சம் புகுகிறார்கள். தஞ்சம் புகுந்த அந்த வீட்டிலே இருக்கின்ற பொழுது ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹுக்கு தகவல் அனுப்பினார்கள், அபுல் ஆஸை மன்னித்து பாதுகாப்பு அபயம் அளியுங்கள், நான் எனது வீட்டிலே அவருக்கு அபயம் அளித்திருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபயம் அளித்தார்கள். அப்படியே மக்காவுக்கு பொருளையும் அபுல் ஆஸையும் திருப்பி அனுப்பினார்கள். அந்த நேரத்தில் கூட ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா கேட்டதெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் அந்த கணவர் ஏற்க மறுத்துவிட்டார். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா மதீனாவில் இருக்கின்ற காலகட்டங்களிலெல்லாம் முக்கியமான பல சஹாபாக்கள் நபிகளாரிடத்தில் ஸைனபை எனக்கு திருமணம் முடித்து தாருங்கள், திருமணம் முடித்து தாருங்கள் என்று எத்தனையோ சஹாபாக்கள் கேட்டுக்கொண்டிருந்த பொழுதும்
ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா மறுத்து கொண்டே இருந்தார்கள். தன்னால் திருமணம் முடிக்க முடியாது, ஏனென்று சொன்னால் எனது கணவர் என்றோ ஒரு நாளைக்கு மனம் திருந்தி வருவார் என்கிற அந்த நேசம் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய உள்ளத்தில் ஆழமாக இருந்தது. கடைசியாக பொருட்களை எடுத்துக்கொண்டு அபுல் ஆஸ் திரும்பி போய் மக்காவிலே இருக்கின்றவர்களிடத்தில் அந்த பொருட்களை எல்லாம் ஒப்படைத்து விட்டு நான் முஸ்லீமாக போகிறேன் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு வந்தார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, மதீனாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வருடம் அல்லது 7 மாதங்கள் தான் இருக்கும். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்தானார்கள். அன்பு, பாசம், குடும்பம் என்கிற இடத்தில் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வாழ கிடைத்த வருடங்கள் மிகவும் சொற்பமானது. ஆனால் ஒரு நேசத்துக்காக காத்து கொண்டே இருந்தார்கள். அப்படித்தான் இந்த சமூகம், இந்த மார்க்கம் வழிகாட்டுகிறது. ஒரு அன்புக்காக காத்து கொண்டே இருந்தார்கள். எல்லோரும் அன்புக்கு முன்னால் நிற்கதியாகி நிற்கிறோம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, குர்ஆன் பேசுகின்ற நிறைய சம்பவங்களை உங்களுக்கு தொடர்படுத்தி கொண்டே இருக்கலாம். சூரா யூசுஃபில் அல்லாஹு தஆலா அழகான ஒரு பகுதியை பேசுகிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவை காண்கிறார்கள். கனவை கண்டுவிட்டு தந்தையிடத்திலே வந்து சொல்கிறார்கள், இப்படி ஒரு கனவை கண்டுவிட்டேன். அந்த நேரத்தில் தந்தை ஒரு அழகான உபதேசம் செய்கிறார், அன்பாக ஒரு உபதேசம் செய்கிறார். உங்களது கனவை உங்களது சகோதரர்களுக்கு சொல்ல வேண்டாம், உங்களது சகோதரர்களோடு பகிர வேண்டாம். உங்களுக்கு ஏதேனும் துன்பத்தை அவர்கள் இழைத்துவிடக்கூடும் என்று சொல்லிவிட்டு ஒரு தந்தையாக ஒரு பகுதியை முன்வைக்கிறார். இன்ன ஷைத்தான் அலில் இன்சானி அதுவுன் முபீன். உங்களது சகோதரர்கள் சுயமாக அப்படி நடந்து கொள்கிறார்களா என்றால் இல்லை, ஷைத்தான் அப்படியான ஒரு விடயத்தை அவர்களுக்குள் ஏற்படுத்திவிடக்கூடும் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழகான ஒரு உபதேசத்தை செய்கிறார்கள். உறவுகளுக்கிடையில் சின்ன சின்ன விரிசல்கள் வருகின்ற நேரத்தில், சின்ன சின்ன நேசத்துக்கு முரணான விடயங்கள் ஏற்படுகின்ற பொழுது, மனப்பிணக்குகள் வருகின்ற பொழுது, அந்த இடத்தில் நெருப்பை ஊற்றுகின்றவர்களா அல்லது எண்ணெயை ஊற்றுகின்றவர்களாக நாம் இருந்துவிடக்கூடாது. கோல் சொல்லுகின்றவர்களாக இருந்துவிடக்கூடாது. நேசத்தை பாதிக்கின்ற விடயங்களாக நாம் நடந்து கொள்ளக்கூடாது. எப்பொழுதும் அன்பை முன்னிலைப்படுத்தி அந்த பிரச்சனையை சுமூகமாக கொண்டு வர வேண்டும். உங்களது நானாதானே, உங்களது சகோதரர் தானே, உங்களை பெற்ற வாப்பா தானே, உங்களது உம்மா தானே, உங்களது சாட்சி தானே என்கிற இரக்கமான நேசத்தை விதைக்கின்ற முயற்சிகளை எடுக்க வேண்டுமே தவிர கசடை அறுவடை செய்கின்ற எந்த முயற்சிகளையும் நாம் எடுக்கக்கூடாது. ஆக மொத்த சாராம்சமாக நீங்கள் உங்களது குழந்தைகளோடு, குறிப்பாக வீட்டில் உள்ளவர்களோடு அதிகமாக பேசுங்கள், அதிகமாக உரையாடுங்கள். ஒரு சிலர் சொல்கிறார்கள், நாங்கள் யாரும் என்னோடு பேசுவதில்லை என்று. சிலர் வயோதிப காலத்தில் புலம்புகிறார்கள், யாரும் என்னோடு பேசுவதில்லை என்று. காரணம், நீங்கள் நல்ல திடகாத்திரமாக இருக்கின்ற காலத்தில் நீங்கள் அவர்களை கேட்கவில்லை, அவர்கள் பேசுவதை காது கொடுத்து நீங்கள் கேட்கவில்லை. இன்றைக்கு அவர்கள் உங்களோடு பேசுவதில்லை. இதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே நேசத்தோடு நாம் நடந்து கொள்வோம், சக மனிதர்களோடு அன்பாக நடந்து கொள்வோம். அழகான சம்பவம் ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவம். ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவம், ஒரு யுத்தத்திலே ஷஹீதாகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் ஷஹீதான உடல்கள் இருக்கின்றனவா, போய் பார்த்துவிட்டு வாருங்கள் என்று சஹாபாக்களை அனுப்புகிறார்கள். சஹாபாக்கள் போனார்கள், வந்தார்கள். எந்த உடம்பும் இல்லை, எந்த உடலும் கிடைக்கப்பெறவில்லை. திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள். போனார்கள், வந்தார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ். திரும்பவும் அனுப்பினார்கள். திரும்ப போய் பார்த்துவிட்டு இல்லை யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜுலைபீப் என்கிற நபித்தோழரை நான் காணவில்லை என்று சொன்னார்கள். ஜுலைபீப் என்கிற நபித்தோழரை நான் காணவில்லை என்று சொன்னார்கள். எந்த அளவு ஒரு நேசத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் பிரபல்யமான ஒரு சஹாபி அல்ல அவர். சாதாரண ஒரு சஹாபியை காணாத பொழுது இவருக்கு என்ன ஆயிற்று என்று தேடி இருக்கிறார்கள். எங்களோடு சுஜூத் செய்யக்கூடியவர்கள், எங்களோடு ஒரு பள்ளிவாசலிலே தொழக்கூடியவர்கள், வளமையாக இமாம் ஜமாத்துக்கு வரக்கூடியவர்கள், 2-3 நாளைக்கு வராவிட்டால் எத்தனை பேர் போய் அவரது வீட்டை தட்டி இருக்கிறோம். வளமையாக உங்களை பள்ளியிலே காண்கிறோம், இன்றைக்கு காணவில்லையே, 3 நாட்களாக காணவில்லையே, உங்களுக்கு என்ன ஆயிற்று என்று எப்பொழுது நாம் கேட்டிருக்கிறோம். எப்பொழுது அந்த நேசக்கண் கொண்டு எங்களோடு இருப்பவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய தூதர் பார்த்திருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேடி இருக்கிறார்கள். அதே சமூகத்தை
குறிப்பாக குர்ஆன் சுன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முற்றுமுழுதாக அணுவணுவாக பின்பற்றுவதாக மார்த்தட்டிக் கொள்கிற நாம், எங்களோடு இருக்கக்கூடியவர்கள் 4-5 நாட்களுக்கு பின்னால் வந்து நான் வைத்தியசாலையில் இருந்தேன், நான் சுகவீனமுற்றிருந்தேன் என்று சொல்லும் வரைக்கும் தெரியாத ஒரு ஆன்மீக வறுமையிலே வாழுகின்ற ஒரு வாழ்க்கையை நான் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, எல்லோருக்கும் நேசம் கொள்ளுங்கள், எல்லோரையும் நேசியுங்கள். ஒருவரை காணவில்லையா தேடுங்கள், ஒருவர் வறுமையில் இருக்கிறாரா கரம் கொண்டு அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், விழுகின்ற ஒருவரை எழுப்பிவிடுங்கள். இவையெல்லாம் சுவனத்துக்கான வழிகளாக அல்லாஹு தாலா குர்ஆனிலே அடையாளப்படுத்துகிறான். நபிகள் நாயகம் அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான், சூரா பலத், ஃபலக்தஹமல் அகபா வமா அதுராகமல் அகபா, நாளைக்கு மறுமை நாளையில் ஒரு பாலத்தை கடந்துதான் சுவர்க்கவாதிகள் செல்ல வேண்டும், சுவர்க்கத்துக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு, அந்த பாதையை இலகுவாக கடக்கின்ற சில விடயங்களை உங்களுக்கு நான் சொல்லித்தரட்டுமா என்று கேட்டுவிட்டு, ஃபக்கு ரகபா, நீங்கள் ஒரு அடிமையை உரிமையிடுங்கள். ரகபா என்று சொன்னால் வெறுமனை அடிமைகள் சார்ந்தது மட்டுமல்ல, ரிகாப் என்றால் இந்த பிடரியை சொல்வார்கள். ஃபக்கு ரகபா, தொழில் ரீதியாக விழுகின்றவர்களை நாம் இன்று நம் சமூகத்திலே காணுகிறோம். ஃபக்கு ரகபா, அப்படியான ஒருவரை நீங்கள் தூக்கிவிடுங்கள், உங்களுக்கானது அந்த சுவர்க்கம். அதே மாதிரி இத்ஆமுன் ஃபி யௌமின் ஸீ மஸ்கபா, எல்லா நாளும் பசித்தவர்கள் அல்ல, தயக்கத்தோடு ஏதோ ஒரு நாளில் யாரேனும் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று நல்ல நிலைமையில் வாழ்ந்தவர்கள் ஏதோ ஒரு கணத்தில் அவர்கள் அனைத்தையும் இழந்து விடுகின்ற நிலையில் இருக்கும். அப்படியானவர்கள் இருந்தால் இத்ஆமுன் ஃபி யௌமின் ஸீ, அவர்களுக்கு நீங்கள் உணவளியுங்கள், அவர்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார். யதீமன் ஸா மக்ரபா, உங்களுக்கு நெருக்கமான அனாதைகளுக்கு ஆதரவு கொடுங்கள், நேசக்கண் கொண்டு பாருங்கள், இந்த சமூகத்தை நேசத்தோடு நீங்கள் அணுகுங்கள். அதே மாதிரி அல்லாஹு தாலா சொல்கிறான், அதே மாதிரி மிஸ்கீனன் ஸா மத்ரபா, மத்ரபா என்று சொன்னால் துராப், மண், அடிமட்ட கூலி தொழிலாளிகள், சாதாரணமாக கடலை விற்கக்கூடியவர்கள் அல்லது சாதாரணமாக அன்றாடம் வேலை செய்யக்கூடிய தினக்கூலிகள், அப்படியானவர்கள் ஏதோ ஒரு நேரத்தில் தொழில்கள் தடைபடுகின்ற பொழுது அப்படியே விழுந்து விடுவார்கள். மண்ணிலே விழுகின்ற நிலைமையில், இல்லை உங்களுக்கு எங்களது பள்ளிவாசல் இருக்கிறது, உங்களுக்கு எங்களுடைய பள்ளிவாசல் சார்ந்த ஜமாத்தை சார்ந்த தனவந்தர்கள் இருக்கிறார்கள், உங்களை விடமாட மாட்டோம், உங்களை விழுவதற்கு விடமாட்டோம் என்று நேசக்கண் கொண்டு பாருங்கள். அல்லாஹு தாலா அதனை சுவர்க்கத்துக்கான அமலாக அடையாளப்படுத்துகிறான். சுவர்க்கத்தை அல்லாஹு தாலா நேசிக்கின்ற அன்போடு நடந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு வைத்திருக்கிறான். அந்த சுவர்க்கத்தை அடைவதற்கான முயற்சிகளை எமது வாழ்நாளில் எடுப்போமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.